அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போறேன். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதமுக்கும் சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல காளான நல்லா 4-5 தண்ணியில கழுவிக்குங்க. அதோட மேல் தோல் மெதுவா எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு 4 தக்காளி மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு மஷ்ரூம் போட்டுக்கோங்க. இப்ப 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கடைசியா கொத்தமல்லி போட்டு அடுப்பு சிம்ல வச்சிடுங்க. இது வந்து கிரேவியாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் குழம்பு மாதிரி வேணும்னாலும் வச்சு சாப்பிடலாம். நான் மஷ்ரூம் கிரேவிக்கு சப்பாத்தி தான் செஞ்சேன். சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த vlogல சந்திக்கிறேன். பாய்.